இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் ஈத்கா அப்படின்ற லெசன். இந்த ஸ்டோரி எழுதினது முன்ஷி பிரேம்சந்த். அந்த கதையை தழுவி இங்கிலீஷில் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது உமாராமன். ஈத்கா அப்படின்னா அது ஒரு பிளேஸ். முஸ்லிம்ஸ் எல்லாம் போய் ப்ரே பண்ணுற ஒரு இடம் தான் நம்ம மாஸ்க், அதாவது மசூதி அப்படின்னு சொல்லுவோம். ஈத் ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் மாஸ்க் உள்ளேயோ இல்லை வெளியிலையோ இல்லை மாஸ்க் பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு பெரிய ஓப்பனான கிரவுண்டில் தான் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் பிளேஸ்க்கு பேர் தான் ஈத்கா. சரி, இப்போ செக்ஷன் 1 பார்க்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃபாக படிச்சுட்டு அதோட அர்த்தத்தை சொல்கிறேன். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before. To wish the world a very happy Eid. Eid அன்னைக்கு அந்த காலை பொழுதே ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. பச்சை பசேல்னு மரங்களும் விழா கோலத்துல அந்த வயல்களும் ஒரு இளஞ்சிவப்புல ஒளி வீசும் அந்த வானமும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. சூரியன் வெளிச்சமாகவும் உலகத்துக்கே ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது போல இன்னும் பிரகாசமாகவும் தெரிஞ்சது. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of the packets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Motion had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they could buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. அந்த கிராமமே ரொம்ப குதூகலமா இருந்தது. ஈத்காவுக்கு போகணும் அப்படின்றதுனால அன்னைக்கு எல்லாருமே அதிகாலையிலே எழுந்துட்டாங்க. மற்ற எல்லாரை விடவும் அங்க இருக்கிற சிறுவர்கள் தான் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. பல நாட்கள் அந்த ஈத் ஃபெஸ்டிவலை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த நாள் வந்துருச்சு. இன்னமும் அவங்களால பொறுமையா இருக்க முடியாது. அவங்களோட பாக்கெட்ல இருக்கிற காசுகளை திருப்பி திருப்பி எண்ணி எண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. மமோத் அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவன் எண்ணி பார்க்கறான் அவன்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. 1, 2, 10, 12. மொத்தமா மமோத் கிட்ட 12 நாணயங்கள் இருந்தது. மோஷன் கிட்ட 15 நாணயங்கள், 15 காயின்ஸ் இருந்தது மோஷன் கிட்ட. இந்த பணத்தை வச்சு அவங்க எவ்வளவோ பொருள் வாங்கலாம். டாய்ஸ் வாங்கலாம், அதாவது பொம்மை வாங்கலாம், இனிப்பு வாங்கலாம், இல்லை ஏதாவது பேப்பர்ல செஞ்ச ஏதாவது ஒரு பைப்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம், இல்லை ரப்பர் பந்துகள், இன்னும் எவ்வளவோ அவங்க கிட்ட இருந்த காசை வச்சு அவங்களால வாங்க முடியும். The happiest of the boys was Amit. He was only 4, thin and poorly dressed. Last year, his father had died of cholera. Then his mother also died. From then, Hamid lived with his old granny, Amina, and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father could come back with sack full of silver and his mother with gifts from Allah. Then he could have more than Mahmoud, Moshin, Noore and Sammi. அவங்க எல்லாரை விடவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹமீத். ஹமீத் அப்படின்ற சின்ன பையன், அவனுடைய வயது 4 தான் ஆகுது. அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ல தான் இருந்தான், ரொம்ப ஒல்லியா இருந்தான். போன வருஷம் தான் அவங்களோட அப்பா கால்ரால இறந்துட்டாரு. அவனோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அன்னில இருந்து அவனுடைய வயதான பாட்டி அமீனா அப்படின்றவங்க கூட தான் அவன் வாழ்ந்துட்டு வரான். அவன் இந்த வானம்பாடி பறவை போல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான் அன்னைக்கு. அவனோட அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவனோட அம்மா அல்லா கிட்ட இருந்து பரிசுகளை வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னதை நம்பிக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவனோட கால்கள்ல செருப்புகள்லாம் இல்லை. அவனோட தலையில இருந்த அந்த கேப், அதாவது குல்லாவும் ரொம்ப அழுக்காதான் இருந்தது. அவனோட அப்பா வெள்ளி
பொருட்களோடவும் அவனோட அம்மா வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸோடவும் அவனை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அவங்க திருப்பி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்தாங்கன்னா அப்போ அவனுக்கு மஹமத், மோஷின், நூரி, சமி அவங்கள விடலாம் அதிகமான பொருள் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். Hamid's granny, Amina, was sad. It was Eid, and she did not have even a handful of grains. If only her son were there, it could have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, Granny, I'll be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஹமீதோட பாட்டி அமீனா ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அன்னைக்கு ஈத் ஃபெஸ்டிவல். ஆனா அவங்க கையில ஒரு கைப்பிடி அளவு அரிசி கூட வீட்ல இல்ல. இதுவே அவங்களோட மகன் இருந்திருந்தா இந்த ஈத் ஃபெஸ்டிவலே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஹமீத் அவங்க கிட்ட வந்து, பாட்டி, நான் எல்லாருக்கும் முன்னாடியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அமீனாக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மற்ற பசங்கெல்லாம் அவங்களோட அப்பாவோட போறான், மற்ற பசங்கெல்லாம் அவங்களோட அப்பாவோட போயிட்டு வராங்க, இவனை மட்டும் நான் எப்படி அந்த கண்காட்சிக்கு தனியா அனுப்ப முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychees tree were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஹமீத் மற்ற சின்ன பசங்களோட சேர்ந்து புறப்பட்டான். அவனுக்கு காலில் சிறகு முளைச்சது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஹமீத் அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு விட முன்னாடி போய் ஓடி போய் ஒரு மரத்துக்கடியில நின்னுப்பான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்ச தூரம் அவங்க கூட போயிட்டு திருப்பி மறுபடியும் ஓடி போய் அவங்கள விட முன்னாடி போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவங்க வர வரைக்கும். இதே மாதிரி அவங்க அந்த நகர்ப்புறத்துல, அவங்க ஒரு கிராமத்துல இருந்து அந்த நகர்ப்புறத்துக்கு போனாங்க. அந்த நகர்ப்புறத்துல அந்த சாலை ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரர்களோட வீடுகளா இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய வீடுகளா இருந்தது. அந்த வீட்டுல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற மரங்கள், மாமரங்கள், லீச் அப்படின்ற மரங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப பழங்கள் நிறைய இருந்தது. அந்த வீடுங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கலரான தோரணங்கள்லாம் கட்டி எல்லா இடமுமே ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தாங்க. ஸ்வீட் கடைங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கடையிலயுமே மலை போல அந்த இனிப்புகளை வந்து குவிச்சு வச்சிருந்தாங்க. செக்ஷன் 2. Soon the road began to get crowded. Some people were on donkeys and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாலைகள்ல ரொம்ப கூட்டம் அதிகமா ஆக ஆரம்பிச்சது. சிலர் 2 குதிரை இருக்கிற வண்டிகள்ல வந்தாங்க, சிலர் ஒரு குதிரை இருக்கிற வண்டியில வந்தாங்க, சிலர் பைக், கார்ல அந்த மாதிரி வந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்ல பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சென்ட் அடிச்சிருந்தாங்க. நல்லா எல்லாருமே ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப திருப்தியாவும் ரொம்ப அமைதியாவும் இருந்தாங்க. ஏன்னா கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த நகரத்துல இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா தான் தெரிஞ்சுது. கண்கள்ல பட்ட எல்லாத்தையுமே நின்னு ரொம்ப வியப்போட உற்று பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இறுதியில அந்த ஈத்கா அங்க வந்தடைஞ்சாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த பக்தர்கள் வரிசை வரிசையா நின்று அந்த தொழுகை பண்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. புதுசா வரவங்க எல்லாம் ஏற்கனவே அங்க நின்றுட்டு இருந்தவங்களுக்கு பின்னாடி ஒரு வரிசைய உருவாக்கி அங்க நிக்க ஆரம்பிச்சாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants,
horses, and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmoud and Mohsin and Noori and other boys mounted on the horses and camels. அந்த தொழுகை முடிஞ்சது. ஆண்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் தழுவி கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாக்குதல் நடந்தா அங்க இருக்கிற அந்த போர் வீரர்கள் வந்து எப்படி ஒரு எதிர்த்து போவாங்களோ அந்த மாதிரி அந்த தொழுகை முடிஞ்சதும் அங்க இருக்கிற அந்த ஸ்வீட் கடைங்களுக்கும் பொம்மை கடைங்களுக்கும் எல்லாரும் கலைஞ்சு போனாங்க. ஒரு பெரிய ராட்டனம் இருந்தது. அதுல மரத்தாலான யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அந்த இதுல இருந்தது. ஒரு பைசா கொடுத்தா 25 முறை அதுல உட்கார வச்சு சுத்துவாங்க. மமூத், மோஷன், அப்புறம் நூரி இவங்க எல்லாமே குதிரை, ஒட்டகம், யானை அப்படின்ற மாதிரி அந்த பொம்மைகள்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. Hamid watched them from a distance. All he had with 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon down with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kind of toys. Soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. இதெல்லாமே ஹமித் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தான். அவன் கிட்ட இருக்கிறது மொத்தமாவே 3 பைசா தான். கொஞ்ச நேரத்திலேயே இந்த இப்படி சுத்தி வர்றதோட அந்த ஜாலி வந்து முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கிட்ட இருக்கிற ஒரு பைசாவை இழக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப பரிதாபமா நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த குதிரை சவாரிகள்லாம் சில மணி துளியில முடிஞ்சு அடுத்து அங்க இருக்கிற பொம்மை கடைக்கு அந்த பசங்க எல்லாம் வராங்க. ஒரு பக்க வரிசையில தொடர்ந்து பொம்மை கடைகளா இருக்கு. அதுல படை வீரர்கள், பால்காரர்கள், அரசர்கள், அமைச்சர்கள், தண்ணீர் குளவைகள், துணி வெளுக்கும் பெண்கள், புனிதர்கள் என்ன நிறைய பொம்மை வகைகள் அங்க இருந்தது. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noore got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If he dropped out of his hand, then he could be smashed to bits. If a drop of water fell on them, the color could run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or alwa. They smacked their lips with relish. Only Amit was left out. தோல்ல துப்பாக்கியோட தலையில சிவப்பு தொப்பி அணிஞ்சிருக்கிற ஒரு காக்கி சட்டை போட்ட போலீஸ்கார பொம்மைய மமூத் வாங்கியிருந்தான். மோஷன் தண்ணி குடத்தை வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையும், நூரி வந்து ஒரு வக்கீல் பொம்மையும் வாங்கினான். ஒவ்வொரு பொம்மையோட விலையும் 2 பைசா. ஹமீத் கிட்ட இருந்ததே மொத்தமாவே 3 பைசா தான். இந்த விலையுறைந்த பொம்மைய நம்மளால எப்படி வாங்க முடியும்? அந்த பொம்மைகள்லாம் கையில இருந்து கீழே விழுந்தா சுக்கு நூறா உடைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது தண்ணி பட்டா அதுல இருக்கிற அந்த கலர் சாயெல்லாம் போயிடும். அப்படி இருந்தும் அந்த பொம்மைகளை வந்து ஹமீத் ரொம்ப உத்து ஆவலா பார்த்துட்டு இருந்தான். அட்லீஸ்ட் அது ஒரு ஒரு நிமிடங்களாவது அவன் கையில அதை வச்சுக்கணும், அதை வச்சு அழகு பார்க்கணும், அதுல சந்தோஷமா விளையாடணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு அடுத்தது ஸ்வீட் கடைங்க வருது. சிலர் வந்து எள்ளுருண்டை மிட்டாய் சாப்பிட்றாங்க, சில பேர் குலோப் ஜாம் சாப்பிட்றாங்க, சில பேர் அல்வா வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹமீடுக்கு மட்டும் இது எதுவுமே கிடைக்கல. செக்ஷன் 3. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Amit. அந்த ஸ்வீட் கடைங்களுக்கு அடுத்தது சில இரும்பு கடைகளும் நகை கடைகளும் இருந்தது. அந்த சிறுவர்களுக்கு அதுல பெருசா எதுவும் ஆர்வம் இல்லை. அதனால எல்லாருமே கடந்து போயிட்டாங்க, ஹமீதை தவிர. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he bought a pair of tongs, she could be very pleased. She could never again burn her fingers. It would be a real useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied, "It's not for you." Hamid தன்னோட பாட்டுக்கிட்ட ஒரு ஜோடி இடுக்கி, அதாவது இந்த சப்பாத்தி எல்லாம் எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடுக்கி இல்ல அப்படின்றது ஹமீடோட ஞாபகத்துக்கு வருது.
ஒவ்வொரு முறையும் அவங்க பாட்டி சப்பாத்தி செய்யும் போதும் அந்த இரும்பு சட்டி வந்து அவங்களோட பாட்டி கையில சுட்டுருது. பாட்டிக்கு இந்த இடுக்கு நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க விரல்ல சுட்டுக்க மாட்டாங்க. இது உண்மையிலுமே வீட்டுக்கு தேவையான ரொம்ப உபயோகமான ஒரு பொருள் அப்படின்னு ஹமீத் யோசிச்சு அந்த இரும்பு கடையில நின்று அந்த இடுக்கிகள் ரொம்ப குவியலா குவிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது என்ன விலை அப்படின்னு கேக்குறான். அந்த கடைக்காரர் ஹமீதை பார்த்துட்டு இது உனக்கானது இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? இது விற்பனைக்கா இல்லையா அப்படின்னு ஹமீத் கேக்குறான். Why should it not be for sale? It will cost you 6 பைசா. இது ஏன் விற்பனைக்கு இல்ல? இது விற்பனைக்குரிய பொருள் தான். இதோட விலை 6 பைசா அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. ஹமீத்'s heart sunk. Tell me the correct price, he said. ஹமீதோட எதையுமே ரொம்ப சுருங்கி போச்சு. இதோட சரியான விலையை சொல்லுங்க அப்படின்னு ஹமீத் அந்த கடைக்காரன் கிட்ட கேக்குறான். All right, it will be 5 பைசா. Take it or leave it. சரிப்பா, இது ஒண்ணு வந்துட்டு 5 பைசா. வேணும்னா எடு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்றாரு அந்த கடைக்காரர். Hamid said, will you give it to me for 3? Then he walked away, afraid the shopkeeper could scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if he were the gun to show it to his friends. Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground. It will break. இது நீங்க 3 பைசாக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஹமீத் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த கடைக்காரர் கோபத்துல ஏதாவது அவனை திட்டிட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹமீத் வந்து 3 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவசர அவசரமா நடந்து போறான். ஆனா அந்த கடைக்காரர் கோவப்படவே இல்லை. அதுக்கு பதிலா மாறாக அவனை திருப்பி கூப்பிட்டு அந்த ஒரு ஜோடி இடுக்கிகளை வந்துட்டு கொடுக்குறாரு. தன்னுடைய நண்பர்களுக்கு அதை காட்டுறதுக்காக ஒரு துப்பாக்கியை எப்படி தோல் மேல வச்சுட்டு போவாங்களோ அந்த மாதிரி அவன் அதை வச்சுட்டு வரான். மோஷன் பார்த்துட்டு சிரிக்கிறான். முட்டாளாடா நீ, இந்த இடுக்கிகளை வச்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு மோஷன் கேக்குறான். ஹமீத் வந்து இடுக்கிகளை தரையில தூக்கி போட்டுட்டு, உன் தண்ணீர் குவளைய இந்த மாதிரி போட்ட அப்படின்னா அது உடஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். மமூத் said, are these tongs some kind of toy? இந்த இடுக்குகள் என்ன ஒரு விளையாட்டு பொருளா அப்படின்னு மமூத் ஹமீட கேட்கிறான். Why not? replied Hamid. Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys. ஏன் இத தோல் மேல குறுக்குல வச்சுனா இது துப்பாக்கி மாதிரி தெரியும். இத கையில எடுத்துட்டு போனேன் அப்படின்னா இந்த துறவிகள்லாம் வந்துட்டு பாடிட்டே போவாங்கல்ல, அவங்களோட இசை கருவி மாதிரி இருக்கும். என்னோட இடுக்கிகள் இந்த பொம்மைங்களுக்கு எல்லாம் புலி போன்றது அப்படின்னு ஹமீத் சொல்றான். Sami, who bought a small tambourine, asked, will you exchange them for me? It is worth 8 paisas. But Hamid could not. The pair of tongs won everyone over to his side. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back to the home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஒரு சிறு தம்புரா சமி வாங்கியிருந்தான். அது வந்துட்டு ஹமீத் கிட்ட, டே இந்த தம்புரா வச்சுக்கோ, இது 8 பைசா, உன்கிட்ட இருக்கிற அந்த டாங்ஸ் எனக்கு கொடுக்குறியா, நம்ம 2 பேரும் மாத்திக்கலாமா இத அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹமீத் வந்து என்னால தர முடியாது அப்படின்னு சொல்றான். ஹமீத் வாங்கின அந்த இடுக்கிகள் வந்துட்டு அங்க இருந்து அந்த சின்ன பசங்களோட கவனத்தை ரொம்ப இழுத்துது. 11 மணி இருக்கும். அந்த டவுனுக்கு போனவங்க எல்லாரும் கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. அந்த கிராமமே திருப்பி மறுபடியும் வந்து ஒரு உற்சாகமா காணப்பட்டது. அந்த கண்காட்சிக்கு போனவங்க எல்லாருமே திரும்பி வந்ததுனால. ஹமீத் வீட்டுக்கு வந்தான். அவனோட குரல் கேட்டதும் பாட்டி அமீனா வந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அவனை பார்த்ததும் அவனை கட்டி அரவணைச்சு முத்தமிடுறாங்க. Suddenly she noticed the tongs in his hands. Where did you find these tongs? அவங்க பாட்டி அவன் கையில இருந்த அந்த இடுக்கிகளை பாக்குறாங்க. பார்த்துட்டு இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. I bought them. நான் வாங்கினேன் அப்படின்னு ஹமீத் சொல்றான். How much did you pay for them? இதுக்கு எவ்வளவு செலவு செஞ்ச அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. 3 பைசாஸ், 3 பைசா அப்படின்னு ஹமீத் சொல்றான். You're a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better
in the fair than this pair of iron tongs? நீ என்ன முட்டாள் பையனா? ஏறத்தாழ மதியம் நேரம் நெருங்கிடுச்சு. நீ எதுவுமே சாப்பிடலையா? இல்ல குடிக்கவோ ஏதாவது வாங்கிக்க வேண்டியதானே? இந்த இடிக்கைகளை விட அங்க வேற எதுவுமே ஒரு நல்ல இதுவா உனக்கு அந்த கண்ணுல படலையா அந்த கண்காட்சியில அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. Hamid replied in an injured tone, "You burn your hands on the iron pan, so I bought them." Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the rich women, the pair of tongs was as precious as sack of silvers. ஒரு ஒரு காயப்பட்ட குரல்ல ஹமீத் பதில் சொல்றான். பாட்டி, அந்த இரும்பு சட்டியில உங்க கை சுட்டுக்கிறீங்கல்ல, அதுக்காக தான் நான் இந்த இடுக்கிகளை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்டதும் ஹமீதோட பாட்டிக்கு ஹமீதோட அந்த தன்னலமற்ற அந்த குணம் ரொம்ப நெகிழ வச்சுது. அந்த பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏழை பாட்டிக்கு அந்த 2 ஜோடி இடுக்கிகளை பார்க்கும்போது ஒரு ஒரு பை ஃபுல்லா வெள்ளி இருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு அந்த அளவுக்கு விலை மதிப்பற்றதா அந்த இடுக்கிகள் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சது. இப்போ நான் இந்த 3 செக்ஷனையும் சேர்த்து ஒரு சம்மரியா சொல்லிடுறேன். அன்னைக்கு ஈட் ஃபெஸ்டிவல். அந்த காலை வேலை ரொம்ப அழகாவே இருந்தது. அந்த வில்லேஜ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தாங்க. ஈட்காக்கு போறதுக்காக எல்லாருமே சீக்கிரமாவே எழுந்து ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அங்க இருந்ததுலயே அந்த சின்ன பசங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஈட்காக்கு போறதுக்காக. அவங்க கையில இருந்த அந்த காயின்ஸை திருப்பி திருப்பி கவுண்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. மமூத் அப்படின்ற ஒருத்தன் ஒரு சின்ன பையன் கிட்ட 12 காயின்ஸ் இருந்தது. மோஷன் அப்படின்றவன் கிட்ட 15 காயின்ஸ் இருந்தது. இதுல ரொம்ப ஹாப்பியஸ்டா இருந்தது ஹமீத். அவனோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அஹமேட் அவனோட பாட்டி அமீனா கிட்ட தான் வளர்ந்துட்டு இருந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஒரு பை ஃபுல்லா சில்வர் வாங்கிட்டு வர போயிருக்காரு. அவங்க அம்மா அல்லா கிட்ட கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. ஸோ அந்த ஈத்காக்கு எல்லாரும் அவங்க அப்பாவோட போறாங்க. அமீனாக்கு மட்டும் ஒரே கவலையா இருக்கு. எப்படி ஹமீட தனியா அனுப்புறது யாரும் இல்லாம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹமீத் அவங்க பாட்டி கிட்ட, கவலைப்படாதீங்க பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்புறான். அவங்க சீக்கிரமாவே அந்த டவுனுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. போற வழியில அவன் வேகமா போயிட்டு ஒரு மரத்து கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க வரணும் அப்படின்றதுக்காக. ஒன்ஸ் அந்த டவுனை ரீச் பண்ணதும் அங்க ரொம்ப அழகா அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. ஸ்வீட்ஸ் கடையெல்லாம் நிறைய இருந்தது. ஸ்வீட்ஸ்லாம் மலை மாதிரி குவிச்சு வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் வில்லேஜ் பசங்கன்றதுனால அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது அங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே ரொம்ப த்ரில்லா ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியா அவங்க அந்த ஈட்கா பிளேஸையும் பார்த்தாங்க. அங்க நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கட்டி தழுவி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த கடைகளுக்கு எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க. மமூத், மோஷன், நூரி அண்ட் சமி, இந்த 4 பசங்க, இவங்க மட்டும் இல்லாம மத்த இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து அங்க ஒரு பெரிய ராட்டினம் இருந்தது. அதுல போய் விளையாடுறதுக்காக போறாங்க. ஹமீத் அதை சைலண்டா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனால அந்த காசை கொடுத்து அதை விளையாட முடியாது. மமூத் ஒரு போலீஸ்மேன் டாய் வாங்குறான். மோஷன் ஒரு வாட்டர் கேரியர் டாய் வாங்குறான். ஹமீத் கிட்ட வெறும் 3 பைசா தான் இருந்தது. ஸோ அதனால அந்த டாய்ஸ் எல்லாம் அவனால வாங்க முடியல. அதுக்கு அடுத்தது அவங்க ஸ்வீட்ஸ் கடைக்கு போறாங்க. அங்க போய் எல்லாரும் அல்வா, குலோப் ஜாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க. அங்கேயும் ஹமீத் அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்கான். அமைதியால எதையும் வாங்க முடியல. ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு போறாங்க. அடுத்தது அயன் கடை, ஜுவல்லரி கடை இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதெல்லாம் பெருசா வேடிக்கை பார்க்காம அப்படியே தாண்டி போறாங்க. அங்க பேர் ஆஃப் டாங்ஸ், அதாவது இந்த இடுக்கிகளை மலை போல குவிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் அமீத் அங்க நின்று ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். சப்பாத்தி செய்யும் போது அவங்க பாட்டி அந்த அடுப்புல சுட்டுக்கிறாங்க. இப்போ இந்த டாங்ஸை வாங்கிட்டு போனா அவங்க கை இதுக்கப்புறம் சுட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். கடைக்காரர் இது 6 பைசா அப்படின்னு சொல்றாரு. ஹமீத் 3 பைசாக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறான். ஏன்னா ஷாப்கீப்பர் அந்த கடைக்காரர் அவனை திட்டிட போறாரு அப்படின்றதுனால. ஆனா அந்த கடைக்காரர் அவனை திட்டாம கூப்பிட்டு 3 பைசாக்கு அந்த பேர் ஆஃப் டாங்ஸை கொடுத்துடுறாரு. அந்த டாங்ஸை வாங்கிட்டு அவன் அந்த சின்ன பசங்க கிட்ட போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறான்.
மோஷன் பார்த்துட்டு சிரிக்கிறான். இது என்ன இது? இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்ட்டு. மமூத் வந்துட்டு இது என்ன, இது ஒரு வித்தியாசமான டாயா அப்படின்னு கேட்குறான். ஹமீத் வந்துட்டு ஆமா, இது வந்து நான் ஷோல்டர்ல வைக்கும்போது இது ஒரு கன் மாதிரி இருக்கும். இத நான் வந்துட்டு கையில வச்சுட்டு இருந்தேன்னா, இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இத நான் தூக்கி போட்டனாலும் இது உடையாது. ஆனா உங்க டாய்ஸ்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு இவன் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கான். உங்க டாய்ஸ் எல்லாம் விட இது வந்து ஒரு புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹமீத் சொல்லிட்டு இருக்கான். சாமி வந்துட்டு ஒரு தம்புரா வாங்கியிருக்கான். அதை வந்துட்டு ஹமீத் கிட்ட கொடுத்து, நீ இந்த தம்புராவை வச்சுக்கோ, நான் இந்த டாங்ஸ் வச்சுக்கிட்டோமா, நம்ம 2 பேரும் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹமீத் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்துட்டு திருப்பி வில்லேஜுக்கே வந்துடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க பாட்டி வந்து வெளியில வந்து பார்க்குறாங்க. ஹமீத் ஓடி வரான். வந்ததும் அவங்க பாட்டி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த அந்த டாங்ஸை பார்க்குறாங்க. அவங்க பாட்டி அதை பார்த்ததும், நீ என்ன முட்டாளா, மணி 12 போகுது, ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல, இது எதுக்கு தேவையில்லாம வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவனை திட்டுறாங்க. அதுக்கு ஹமீத் வந்துட்டு, இல்ல பாட்டி, நீங்க சப்பாத்தி செய்யும்போது கையை சுட்டுக்கிறீங்க, இது இருந்ததுன்னா உங்களுக்கு அது கை சுடாது, அதனாலதான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அது கேட்டதும் அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல அழ வந்துடுது. அவங்களுக்கு அந்த டாங்ஸ் இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு பேக் ஃபுல் ஆஃப் சில்வருக்கு ஈடு அந்த டாங்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.